நேற்று பார்த்த எபிசோடு வந்துட்டு நல்லா தரமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரோஸ்டிங்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அது ஏதோ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கு பதிலாக வந்துட்டு வராம அவர் வந்துட்டு பர்சனலா வந்துட்டு டிவிலேயே வந்துட்டு அவர் பேசிட்டு போயிருந்திருக்கலாம். எதுக்கு வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு வீண் செலவுன்னு தெரியல. ஆடியன்ஸ் அங்க இருக்க ஆடியன்ஸுக்கு டிக்கெட் வந்துட்டு அவ்வளவு பணம் வச்சு விற்கிறாங்க. அது எதுக்கு வீண் செலவு? இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா பேசாம வீட்லயே உட்காந்துருக்காங்க. விஜய் சேதுபதி நேத்தெல்லாம் வந்ததுக்கு சுத்த வேஸ்ட்டுங்க. நேத்தெல்லாம் வந்ததுக்கு எபிசோடு பார்க்கும் போதே எனக்கு சத்தியமா சொல்றேன், விஜய் சேதுபதி சார் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட வரும்போலாம் சுத்தமா நான் தூங்கவே மாட்டேன். ஓகேங்களா, அவ்வளவு தூக்கம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி இருப்பேன். பட் லைவ் வரப்போது வந்துட்டு அப்பக்கப்ப நான் லைவ் பார்க்கும்போதுலாம் வந்துட்டு தூங்கிடுவேன். ஓகேங்களா, அப்படியே பார்ப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு லைவ்ல ஓடும். சரி, சாட்டர்டே சண்டே வந்துட்டு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டா போகும்னு பார்த்தா அது சுத்தமா போகலன்னு தான் சொன்னோம். ஏன்னா வந்துட்டு அவ்வளவு ஒரு கேவலமா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு நேத்து. இவர் வந்துட்டு ரோஸ்டிங் பண்றாரா இல்ல ஜாலி பண்ணிட்டு இருக்காரா? இந்த நம்ம லப்பர் பந்து படத்துல வரும்போது ஜாலி டீம் அந்த மாதிரி வந்துட்டு ஜாலி பண்ணிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸோட இன்னைக்கான சண்டேயோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஒரு 10 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 10 பேர் வந்து வீடியோ லைக் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பார்க்கும் போதே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துட்டு ரோஸ்டிங் பண்றாங்களா இல்ல வேஸ்டிங் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போதுலாம் வந்துட்டு சரி என்னமோ பண்றாங்க, நேத்து இப்போ எபிசோட் மாதிரி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி எல்லாம் போகல. அண்ட் நேத்து எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அண்ட் 100க்கு நான் எவ்வளவு கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் கொடுப்பேன். நேத்து எபிசோட்ல சத்தியமா சொல்றேன் வேஸ்ட். எபிசோடு எடுத்தாங்களா அதுல வந்து இருக்க செலவு, கேமரா செலவு போச்சு, லைட் செலவு போச்சு, கரண்ட் செலவு போச்சு, ஆடியன்ஸுக்கு மூஞ்சி உடஞ்சிருச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் வருத்தமா போறாங்க. ஐயோ ஒண்ணுமே நடக்கலையே, அங்க கை தட்டுறதுக்கு மட்டும் ஆடியன்ஸ் வச்சுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நினைச்சிட்டு வெளில போயிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து செகண்ட் ப்ரோமோல என்ன காமிச்சு, சாரி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா தீபக்கை வச்சு செய்யறாங்க, ஜாக்லினா வச்சு 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 செய்யறாங்க அப்படிங்கிறது நல்லா திட்டவட்டமா ப்ரோமோல பார்க்கும்போது நல்லா தெரியுது. அண்ட் இது தீபக்கை சும்மா இல்லைங்க, தீபக்கை சும்மா விடுவாரா? விடவே மாட்டாரு. ஏன்னா தீபக்கை செஞ்சாதானே ஜாக்லின் செய்ய முடியும். ஏன்னா ஜாக்லின் வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட்பா, விஜய் டிவி ப்ராடக்ட் எப்படி நாங்க விட்டு தருவோம், நாங்க திட்டுற மாதிரி திட்டுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனுக்கு பண்ணுவானுங்க. அதான் நம்ம எல்லாருக்குமே சிறப்பா தெரியும். தெரிஞ்சனாலே நம்ம அமைதியா தான் இருக்கும். என்ன பண்றது, நிலைமை அப்படி. பிக் பாஸ் சீசன் 8 இப்படி போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஐடி கார்டை தூக்கிட்டு, ஐடி கார்டு எனக்கு நான் இந்த வேலையில இருந்து போறேன், நான் இந்த வேலையில இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்துட்டு வெளியில போயிருப்பாங்க. ஓகேங்களா, எனக்கு இந்த ஐடி கார்டு எனக்கு வேணாம், எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா, எப்படி நீங்க கேரக்டர் விட்டு வெளில வந்தீங்க, எதுக்கு நீங்க வெளில வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விசாரிப்பு நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏன் வெளில போனீங்கன்னு கேட்கும்போது வந்து என்ன தீபக் வந்துட்டு ரொம்ப மார்க்கிங் பண்ணாரு, ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருந்தார வச்சு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்டா அவர் பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டு வருத்தமா சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி பேசாரு, பே என்ன ஜாக்லின் எந்த சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சாரும் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் நேத்து வந்துட்டு கதையா அழகா அளந்தாங்க வச்சு ஜாக்லின் இன்னைக்கு வந்து அடங்கி போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போறாங்க. எவ்வளவு வந்துட்டு நேற்று ஜாலியா போச்சோ அவளுக்கு வந்துட்டு இன்னைக்கு ரோஸ்டிங் இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரோஸ்டிங் இல்லைன்னா நீங்க வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி சார் வரத இன்ட்ரோ எடுத்து பேசுவாங்க. அந்த இதான் எப்பயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விடுவாங்க. ஆனா இப்போ வந்துட்டு பயங்கரமா விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக் கேட்கறாங்க, தீபக் என்ன பர்சனலா அட்டாக் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது நான் பர்சனலாலாம் அட்டாக் பண்ணல சார், அந்த ஒரு திருக்குறள் சொன்னீங்க, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் அதை என்னையும் தான் சேர்த்து சொல்லிக்கிட்டேன். அது வந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்ல, அதுல என்னையும் நான் சேர்த்துக்கிட்டு தான் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துருச்சு, சாரி நம்ம தீபக் வந்துட்டு சொல்றாங்க. தீபக் சொல்லும் போது நம்ம ஜாக்லின் இல்ல அவர் வந்துட்டு எங்களை தான் சொன்னாரு, அவர் சொல்லவே கிடையாது, அவர் வந்துட்டு எங்களை மட்டும் தான் சொன்னாரு, அவருக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க. இது ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டு இருக்கு. தீபக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் டேய் என்னடா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க கான்வர்சேஷன். இதுக்கு மேல நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் இழுக்காம இதை ஒண்ணு இழுத்து போட்டு நம்ம டார்ச்சர் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த சத்தியா பண்ணதெல்லாம் வந்துட்டு நீங்க ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியல, அது வந்துட்டு ப்ரோமோல காமிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க ஈகோவை தான் நீங்க வெளிப்படுத்திட்டீங்க, அங்க உள்ள டாஸ்க்ல வந்துட்டு நீங்க விளையாடவே இல்லை, அந்த ஒரு ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணவே இல்லை, மக்களும் சரி அதை என்ஜாய் பண்ணல, அங்க உள்ள ஈகோ அங்க உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க அந்த டைம்ல வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. கரெக்டா தான் சொல்றாரு, தலைவன் கரெக்டா தான் போடுறாப்ல. ஜாக்லின் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு எவ்வளவு வந்து ஈகோ எல்லாம் வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கறது நல்லாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தலைவி கொஞ்சம் நெஞ்சமா பண்ணுச்சு,
அந்த ஆனா மாரல் டீச்சர்ன்ட்டு ஜாலியா பேசணும் பார்த்தா இருக்கிற வன்மத்தெல்லாம் எல்லாமே கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது நல்லாவே நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். அதை வச்சு இன்னைக்கு கிளின்னு கிழிச்சு இருக்காப்ல நம்ம விஜய் சேதுபதி சார். அண்ட் எபிசோட் வந்த அப்புறம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்தோன்னே சில் பண்ணி அதுல என்ன தாண்டா இருக்குது அப்படிங்கறத நோண்டி உள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.